வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் நம்ம வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தோம், 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். First question, when two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. தமிழில் இரு பொருள்கள் ஒன்றோடொன்று தேய்க்கப்படும் போது அவை ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட 50 நேனோகுலோம் மின்னூட்டம் உருவாகின்றது. இம்மின்னூட்டத்தை உருவாக்க இடம்பெயர செய்ய வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரப்டு ஈச் அதர். இரண்டு பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது அதில் ப்ரொடியூஸ் ஆகுறது எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 50 நேனோ கூலும் அப்படின்ற ஒரு சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றாங்க. அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இம்மின்னூட்டத்தை உருவாக்க இடம்பெயர செய்ய வேண்டிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. நமக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ப்ரொடியூஸ்டு. எவ்வளோ சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, Q = 50 நேனோ கூலும் ப்ரொடியூஸ் ஆகுது. நேனோ அப்படின்றது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், 10⁻⁹ மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 50 × 10⁻⁹ கூலும்னு எழுதலாம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.6 × 10⁻⁹ கூலும் அப்படின்றது கான்ஸ்டன்ட். n வேல்யூ நமக்கு தெரியணும். கால்குலேட் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஃபார்முலா. ஃபார்முலா Q = NE ஃபார்முலா. n ஈக்குவல் என்ன வரும், Q/E அப்படின்னு வரும். Q வேல்யூ கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில் 50 × 10⁻⁹. E வேல்யூ நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁹ கூலும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 50 / 1.6, இந்த 10⁻⁹ மேலே போனால் +19 வரும். -9 + 19. 50 / 1.6 × 10⁻10 வரும். +19 - 9 10⁻10 வரும். இந்த 1.6 50 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா n = 31.25 × 10⁻10 electrons. Okay. Second question, the total number of electrons in the human body is typically in the order of 10⁻28. Suppose due to some reason you and your friend lost 1% of this number of electrons. Calculate the electrostatic force between you and your friend separated at a distance of 1 meter. Compare this with your weight. Assume mass of each person is 60 kg and use point charge approximation அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனித உடலில் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10⁻28. ஏதோ சில காரணங்களினால் நீயும் உன் நண்பரும் இவற்றில் 1% எலக்ட்ரான்களை இழந்து விடுகிறீர்கள். 1 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் நின்றால் உங்கள் இருவருக்கும் இடையே உருவாகும் நிலைமின் விசையை கணக்கிடுக. இதை உன் எடையுடன் ஒப்பிடுக. உங்கள் ஒவ்வொருவரின் நிறையும் 60 கிலோகிராம் என வைத்துக் கொள்ளவும். மேலும் புள்ளி மின்துகள் தோராயமாக்கலை பயன்படுத்தவும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஹியூமன் பாடி வந்து நமக்கு 10⁻28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உன்னுடைய ஃப்ரெண்டும் நீயும் வந்து அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை 1% வந்து லாஸ் ஆகுது. ஏதோ ஒரு காரணத்தில் 10%, 1% வந்து லாஸ் ஆகுது. ரெண்டு பேரும் 1 மீட்டர் இடைவெளியில் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இடையே உள்ள அந்த நிலைமின் விசை என்னன்னு சொல்கிறோம், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதனுடைய வெயிட்டோட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, உன்னுடைய எடையுடன் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் கொஸ்டின். ஒவ்வொருடைய எடையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வெயிட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10⁻28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1% லாஸ் ஆகுது. அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா
ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு வந்து லாஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஈச் பாடி, ஸோ ஒரு பர்சன்ட் லாஸ் ஆகும் போது அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈச் பாடியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10^28 இன்ட்டு ஒரு பர்சன்ட்ன்றது 1/100 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், 10^28 இதை வந்து 10⁻²ன்னு எழுதலாம் 1/100. ஸோ 10^26 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், ரெண்டு பேருக்குள்ள இடையே உள்ள தூரம் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்லி டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த ஈச் பர்சன் வந்து நமக்கு 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ஜ் தெரியாமல் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சார்ஜ் மீன் நியூட்டன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மின்னோட்டத்தினுடைய மதிப்பு. ஸோ தட் இஸ் அ சார்ஜினுடைய வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ Q ஈக்குவல் டு NE ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நமக்கு Q தெரியணும். ஸோ கால்குலேட் பண்ணணும். ஸோ N வேல்யூ கொடுத்துருக்காங்க 10^26 and E வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.6 into 10⁻⁹ is a constant value. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். நமக்கு 1.6 26 - 19 பார்த்தீங்கன்னா 7 வரும். ஸோ Q வேல்யூ 1.6 into 10⁻7 கூலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதலாம். அடுத்து இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ F ஈக்குவல் டு 1/4πε0 இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை R². இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ 1/4πε0 வேல்யூ 9 into 10⁻9 தெரியும் நமக்கு. ஸோ Q1 வேல்யூ அண்ட் Q2 வேல்யூ ஆல் ஆர் சேம் தான். ஸோ 1.6 into 10⁻7 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை ட்வைஸ் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை ஆர்ன்றது 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1². ஸோ 9 into 10⁻9 இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1.6 into 1.6 இன்ட்டு 10⁻7 ஸ்கொயர் பண்ணும்போது 10⁻14 வரும் டிவைட் பை 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 9 into 1.6 into 1.6 into 14 plus 9 பவர் வந்து இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் தான் 10⁻14 இருக்குது, இங்கே 10⁻+9 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண 23 அப்படி வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9 into 1.6 1.6 வந்து 2.56 வரும் இன்ட்டு 10⁻23 and then 9 into 2.56 மல்டிப்ளை பண்ணும்போது 23.04 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குது இன்ட்டு 10⁻23. ஸோ ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து நம்ம நியூட்டன் அப்படின்னு எழுதுறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் கால்குலேட் பண்ணணும். ஸோ வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெயிட் ஆஃப் த பர்சன் W ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா வந்து mg. ஓகே, W ஈக்குவல் டு mgன்னு எழுதலாம். ஸோ M வேல்யூ ஈச் பர்சனுடைய மாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. G ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8. ஸோ 60 into 9.8 நம்ம மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 588 கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கிராவிடேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த வெயிட்டிங் கம்பேரிசன் பண்ணுறோம். கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு வந்து Fe வேல்யூ கண்டுபிடிச்சோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 23.04 into 10⁻23 கண்டுபிடிச்சோம். W வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 588. ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.9 into 10⁻21 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா electrostatic force is 4 into 10⁻21 times stronger than the weight of the person. So weight of the person அந்த 60 kg கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 4 into 10⁻21 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்ற சொல்லி நமக்கு வந்து கன்க்ளூஷனை சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, next third question. 5 identical charges Q are placed equidistant on a semicircle as shown in the figure. Another point charge Q is kept at the center of the circle of radius R. Calculate the electrostatic force experienced by the charge Q. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஒரே மாதிரியான மின் துகள்கள் ஒவ்வொன்றின் மின்னோட்டமும் Q சம தொலைவில் R ஆரம் கொண்ட அரை வட்ட வடிவில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மையத்தில் இன்னொரு புள்ளி மின்துகள் Q வைக்கப்படுகிறது. மின்துகள் Q உணரும் நிலை மின் விசையை கணக்கிடுக. ஸோ ஒரு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்மால் Q அப்படின்றது வந்து ஒரு அரை வட்டத்தில் வந்து 5 மின்னூட்டங்கள் 5 சார்ஜ் வந்து சம இடைவெளியில் ஒரே மாதிரியான மின்னோட்டம் கொண்ட ஒரு 5 மின்னோட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மின்னோட்டங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா R டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ Q என்ற ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜை வந்து
அதில் உணரக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதுதான் மின்துகள் உணரும் நிலை மின் விசையை வந்து கணக்கிட சொல்றாங்க. ஸோ நம்ம டயக்ராம் என்ன பண்றோம்னா இது ஆக்சுவலாக Q எல்லாமே சேம் சார்ஜ் தான். பட் நம்ம Q1 அதில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் F1, Q2ல உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F2, Q3ல F3, Q4ல F4, Q5ல F5 எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவல் சார்ஜஸ் தான். ஸோ மிடில் வந்து அந்த ஆரத்துக்கு நடுவில் ஒரு வட்டமாக இந்த கோலத்தை வரையும் போது அந்த ஆரத்தில் வந்து Q அப்படின்ற ஒரு மின்னோட்டம் இருக்குது, சார்ஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இது ஒரு பாசிட்டிவ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜும் பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் என்ன பண்ணோம், ரிப்பல் பண்ணோம். ஸோ எல்லாமே பாசிட்டிவ்ன்றது எல்லாமே என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு விலக்க விசையை தான் உருவாக்கும். ஸோ இப்போ F3ன்றது ஒரு இலக்க விசையை உருவாக்குது. விலக்க விசையை உருவாக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா உனக்கு இந்த Q அப்படின்ற மின்னோட்டத்துக்கு எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதே மாதிரி F2 வந்து Q அப்படின்ற ஒரு மின்னோட்டத்தினால வந்து ஒரு ரிபல்சிவ் ஃபோர்ஸ் ஏற்படுத்துறதுனால அது என்ன ஆகும், இந்த டைரக்ஷனில் போகும். அதே மாதிரி F4 வந்து இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். அப்படி இருக்கும் போது இந்த F2 அண்ட் F4 ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 2 காம்பனண்ட்டாக பிரியும். ஒரு காம்பனண்ட் வந்து F2 cos θ, இன்னொன்று வந்து F2 sin θன்னு பிரியும். 2 காம்பனண்ட்ஸாக நமக்கு பிரியும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும்போது நம்ம cos அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆங்கிள் வந்து ஆஃப் சர்க்கிள் இருக்குது. ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கும்போது 180 டிகிரி. அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் நமக்கு எவ்வளோ ஆங்கிள் வரும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 45 ஆங்கிள் வரும் நமக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு 45 ஆங்கிள் வரும். ஸோ F2 2 காம்பனண்ட்டாக பிரியுது, F2 cos θ அண்டு F2 sin θன்னு பிரியுது. அதே மாதிரி இந்த F4 வந்து என்ன ஆகுதுன்னா 2 காம்பனண்ட்டாக பிரியும். இந்த பக்கம் ஒரு காம்பனண்ட், இந்த பக்கம் ஒரு காம்பனண்ட்டாக பிரியும். ஸோ தட் இஸ் F4 cos θ அண்டு F4 sin θ. அதுவும் நமக்கு வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆங்கிளாக நமக்கு வந்து பிரியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சார்ஜுமே ஈக்குவல் தான். Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q3 ஈக்குவல் டு Q4 எல்லாமே Q அப்படின்ற ஒரு சார்ஜ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து R அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய ரேடியஸ் தான் நம்ம அந்த ஸ்மால் Qக்கும் கேபிட்டல் Qக்கும் உள்ள அந்த ரெண்டு சார்ஜுக்கும் உள்ள அந்த தூரம் அல்லது டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் F1ம் F5ம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் மேக்னிடியூட். F1ம் F2ம் ஈக்குவல் மேக்னிடியூட், பட் ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுது, நமக்கு கேன்சல் ஆகிடுது. அண்ட் தென் F2 வந்து பார்த்தீங்கன்னா F2 sin θ அண்ட் F2 cos θ அப்படின்னு நமக்கு 2 காம்பனண்ட்டாக பிரியும் போது இதில் வந்து F2 sin θவும் F4 sin θவும் ஒன்றுக்கு ஒன்று மேக்னிடியூட் சேம், பட் தட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எது நமக்கு இருக்கும் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F3 அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அதே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இந்த F2 cos θவும் ரெண்டு காம்பனண்ட்டை பிரிக்கும்போது அந்த cos θ அந்த காம்பனண்ட்டும் அதே மாதிரி F4 cos θ அந்த காம்பனண்ட்டும் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆக்சியல்ல தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த சார்ஜ் மட்டும் தான் நமக்கு ஆட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ F total that electrostatic force is total is equal to F3 இருக்கும் plus F2 cos 45 டிகிரி இருக்கும் plus F4 cos 45 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ F அப்படின்றது நமக்கு தெரியும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 மூலமாக இங்கே வந்து சார்ஜ் Q அண்டு அனதர் ஒன் சார்ஜ் Q ஸ்மால் Q கேபிட்டல் Qன்னு எடுத்துக்கிறோம் டிவைடட் பை R ஸ்கொயர் பிளஸ் 1/4 எப்சிலான் நாட் Q டிவைடட் பை R ஸ்கொயர். ஸோ இந்த F2 F3க்கு நம்ம 1/4 எப்சிலான் நாட் இன்டர் Q டிவைடட் பை R ஸ்கொயர் போட்டோம். இங்கே F2க்கு அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் 1/4 எப்சிலான் நாட் Q டிவைடட் பை R ஸ்கொயர். இங்கே வந்து cos 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. cos 45 டிகிரி வேல்யூ 1/√2 பிளஸ் F4 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சேம் ஃபோர்ஸ் தான் 1/4 எப்சிலான் நாட் இன்டர் Q டிவைடட் பை R ஸ்கொயர். அதே cos 45க்கு 1/√2ன்னு எழுதலாம். ஸோ 1/4 எப்சிலான் நாட் Q R ஸ்கொயர் பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வேல்யூ சேம் தான். ஸோ இது என்ன எழுதிக்கலாம் நம்ம 2 இன்ட்டு 1/4 எப்சிலான் நாட் Q டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு 1/√2ன்னு எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கிறதுனால 1 + 1 நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி 2 இன்ட்டு 1/4 எப்சிலான் நாட் இன்ட்டு Q டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு 1/√2ன்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/4 எப்சிலான் நாட் ஸ்மால் Q கேபிட்டல் Q டிவைடட் பை R ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன வரும், இங்கே 1ன்னு வரும். இங்கே 2 இன்ட்டு 1/√2 மட்டும் இருக்கும். ஸோ இந்த
1 by 4 5 epsilon naught small q capital Q divided by r square into இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க plus 2 எப்படி எழுதலாம்னா √2 into √2 னு எழுதலாம். So into 1 by √2 இந்த √2 ஒரு √2 cancel ஆயிடும். So 1 by 4 5 epsilon naught small q capital Q divided by r square into 1 plus √2 அப்படின்ற மட்டும் தான் நமக்கு ஆன்சர். So force உடைய யூனிட் வந்து நியூட்டன். இது x டைரக்ஷன் இருக்குதுங்களா I cap அப்படினு வெக்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதலாம். ஓகே. Fourth question. Suppose a charge plus q on the earth surface and another plus q charge is placed on the surface of the moon. A. Calculate the value of q required to balance the gravitational attraction between earth and moon. B. Suppose the distance between the moon and earth is halved. Would the charge q change? அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. தமிழில் +2 அளவுள்ள மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் புவியின் பரப்பிலும் இன்னொரு +q மின்னூட்டம் கொண்ட மின்துகள் நிலவின் பரப்பிலும் வைக்கப்படுவதாக கொள்வோம். அ. புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் q-வின் மதிப்பை கணக்கிடுக. புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு பாதியானால் q-வின் மதிப்பு மாறுமா? ஸோ சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ME மாஸ் ஆஃப் எர்த் 5.9 into 10 power 24 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் மூன் 7.9 into 10 power 22 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எர்த் இருக்குது, மூன் இருக்குது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சார்ஜ் வந்து q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எர்த்துக்கும் மூணுக்கும் இடையே உள்ள அந்த சார்ஜ் +q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, calculate the value of q required to the balance of the gravitational attraction between the earth and the moon. ஸோ பூமிக்கும் அந்த நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் q-வின் மதிப்பு. ஸோ ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த மின்னூட்டம் எப்படி இருக்கும், ஸோ மின்னூட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த மூணுக்கும் தட் இஸ் நிலவுக்கும் இடையே உள்ள தொலைவை வந்து பாதியாக்கினார், அதில் தூரத்தை வந்து நம்ம பாதியாக்கணும்னா அதனுடைய q-வின் மதிப்பு மாறுமா மாறாதா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கிவன் டேட்டா என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் எர்த் கொடுத்துருக்காங்க 5.9 into 10 power 24 கிலோகிராம். மாஸ் ஆஃப் மூன் கொடுத்துருக்காங்க 7.9 into 10 power 22 கிலோகிராம். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும் ஏற்கனவே 6.67 into 10 power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஸோ q வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ஃபோர்ஸ் FE, தட் இஸ் அ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் நமக்கு. தட் இஸ் அ FE that is equal to FG, gravitational force FG ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தட் இஸ் 1 by 4 5 epsilon naught q square divided by r square. அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா GME divided by r square. ME மாஸ் ஆஃப் எர்த், MM மாஸ் ஆஃப் மூன். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு தேவை q ஸ்கொயர் கால்குலேட் பண்ணணும், அதில் வந்து நம்ம q கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணலாம், 1 by 4 5 epsilon naught q square divided by r square is equal to GME divided by r square. r square கேன்சல் பண்ணிடலாம். ஸோ r square கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த q ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த q ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டோம்னா GME அப்படியே இருக்கும். இது ரைட் சைடில் போகும்போது 1 by 4 5 epsilon naught டிவைடில் போகும், அப்படி டிவைட்லேயே போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ g வேல்யூ நமக்கு தெரியும். வாட் இஸ் அ g வேல்யூ, that is a g value 6.67 into 10 power -11. Mass of earth 5.9 into 10 power 24. Mass of the moon 7.9 into 10 power 22 divided by 1 by 4 5 epsilon naught value நமக்கு தெரியும் 9 into 10 power 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 6.67 into 10 power -11 into 5.9 into 7.9 into இங்கே ஒரு 24 இங்கே ஒரு 22 இருக்குது. ஸோ அது 10 power 46 அப்படின்னு நம்ம எழுதலாம். இன்ட்டு 10 power கீழே இருக்கக்கூடிய அந்த +9 வந்து மேலே வரும்போது -9 அப்படின்னு போட்டிருக்கோம் டிவைட் பை 9. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன மாதிரியான ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.54 into 10 power 26 வருது. தட் இஸ் அ q ஸ்கொயர் வேல்யூ. q மட்டும் வேணும்னா √34.54 into 26. ஸோ இதை நம்ம ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.878 into 10 power
13 கூலும். ஸோ 10 பவர் 26 அப்படின்ற ரூட் எடுத்தால் 10 பவர் 13 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ கூலும் சார்ஜினுடைய யூனிட் வந்து கூலும் போட்டுக்கணும். ஸோ Q ஈக்குவல் டு 5.878 into 10 power 13 கூலும் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு சார்ஜ். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூமிக்கும் இந்த நிலவுக்கும் இடையே உள்ள தூரத்தை பாதியாக குறைக்கிறோம். ஸோ எர்த்துக்கு மூணுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து ஹால்வ்டு அப்படின்னு என்ன மீனிங்னா பாதியாக குறைச்சோம்னா ஸோ என்ன வரும், அந்த ஆர் வேல்யூ மட்டும் r/2 வரும், இங்கே r/2 தான் வரும். ஸோ அந்த r/2 ஸ்கொயர் r/2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ டஸ் நாட் சேஞ்ச் தட் வேல்யூ அப்படின்னு நம்ம அப்படியே டேரெக்டாகவே எழுதலாம். r/q ஸ்கொயர் ஈக்குவல் அதே ஃபார்முலா தான் வரும், gMe/mm டிவைட் பை 1/4πε0 அதே வேல்யூ தான் q வேல்யூ வரும் நமக்கு. ஸோ q has no change. ஸோ மூணுக்கும் அந்த எர்த்துக்கும் உள்ள அந்த தூரத்தை வந்து நம்ம பாதியாக குறைத்தால் அதனுடைய சார்ஜில் எந்தவித மாற்றமும் நடப்பதில்லை அப்படின்றது தான் இதுக்கான சொல்யூஷன். ஓகே, 5th question, draw the free body diagram for the following charges as shown in the figure ABC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் A மற்றும் A இல் காட்டப்பட்டுள்ள மின்துகள்களின் தனித்த பொருள் விசை படங்களை வரைக. ஸோ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பாடி மேலே என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடிக்கு மாசு சார்ஜ் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது அந்த பாடி மேலே எக்ஸ்ட்ரலாக வெளியிலேருந்து என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஏ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M1 அப்படின்ற ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாடி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ஸ்ப்ரிங்கு K அப்படின்ற கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த பாடியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், G அப்படின்றது mg அப்படின்ற ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஆன்சர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன் சைடில் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இன்ட்டு -j கேப் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்டோட ஒரு ஸ்ப்ரிங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஏரோ மார்க் அப்படின்னும் போது தட் இஸ் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகுனா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குது. இதை வந்து முன்னாடி பக்கம் மூவ் ஆகுது, இங்கே வந்து ஒரு ரிஜிட்டில் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. தட் இஸ் அ -k/x. மைனஸ்ன்றது தட் இஸ் அ -x டைரக்ஷன்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் அ மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். -kx அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸு டவுன்வர்ட்ஸ்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 சைட்லேயும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ஒரு ஸ்ப்ரிங் ஒரு வயர் ஆர் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வச்சுருக்காங்க. சரௌண்டிங்கில் வந்து 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. தட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பக்கம் மூவ் ஆகிற மாதிரி டயக்ராம் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜுக்கு மூவ் ஆகும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே அதே மாதிரி ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தட் இஸ் அ QQ தட் இஸ் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் வந்து QQ இருக்கும். இங்கே அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, QE. F ஈக்குவல் டு QE அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் F ஈக்குவல் டு EE ஆர் QE. ஸோ தட் இஸ் அ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக ரைட் சைடில் இருக்குது. அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னாவே அதுக்கு மாஸ் இருக்குனாவே அது கண்டிப்பாக என்ன இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் அ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும், இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு இந்த டைரக்ஷனாக ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த டயக்ராம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ டயக்ராமை இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் பிட்வீன் கேப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வச்சுருக்கோம். அதனுடைய வெலாசிட்டி வந்து V0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ
இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இது ரிப்பல்சிவ் பண்ணும். ரிப்பல் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போனா மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. தட் இஸ் QE அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்தாலையும் அதுக்கு மாஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ்லேயும் நமக்கு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ mg அப்படின்ற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். நமக்கு QE அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இங்கே வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகாது. ஸோ ஒன்லி அப்வர்ட் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸு கிராவிடேஷன் ஃபோர்ஸு இருக்கும். அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து அந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். 6th question. Consider an electron traveling with a speed v0 and entering into a uniform electric field E vector which is perpendicular to v0 vector as shown in the figure. Ignoring gravity, obtain the electron's acceleration, velocity and position as the functions of time. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, V0 திசை வேகத்தில் இயங்கும் எலக்ட்ரான் ஒன்று V0 வெக்டரின் திசைக்கு செங்குத்தான திசையில் செயல்படும் சீரான மின்புலம் E வெக்டர் உள்ள பகுதியை அடைகிறது. ஈர்ப்பு விசையை புறக்கணித்து நேரத்தை பொறுத்த எலக்ட்ரானின் முடுக்கம், திசைவேகம் மற்றும் இருப்பிட நிலை ஆகியவற்றை பெறுக. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஒன்றும் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட்டுக்கு பிட்வீன் கேப்பில் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த யூனிஃபார்ம் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரான் வந்து V0 அப்படின்ற ஒரு திசை வேகத்தில் வெலாசிட்டியில் ஒரு எலக்ட்ரான் வந்து அதில் வந்து நம்ம பாஸ் பண்ண வைக்கிறோம். பாஸ் பண்ணும்போது இங்கே வந்து நாட் அஃபெக்ட் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே அந்த எலக்ட்ரான் வந்து V0 அப்படின்ற வெலாசிட்டியில் வரும்போது கண்டிப்பாக வந்து கீழே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஆகுனா கண்டிப்பாக வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் கண்டிப்பாக வந்து அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அண்ட் தென் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் V0 என்ற வெலாசிட்டியில் அந்த எலக்ட்ரான் வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட்டில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிட்வீன் கேப்பில் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், அதோடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும், அண்ட் தென் அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னும் போது நமக்கு தெரியும், தட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஃபார்முலா F ஈக்குவல் டு ma அப்படின்னு நமக்கு தெரியும். எஃப்ன்றது இங்கே வந்து எலக்ட்ரிக், இங்கே வந்து இஇ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இ ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து ஏ வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு இஇ பை எம். ஸோ இங்கே எலக்ட்ரான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டவுன்வர்ட் டைரக்ஷனை போகுது. டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னும் போது ஒய்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன், தட் இஸ் மைனஸ் ஜே கேப். அதனுடைய வெக்டர் ஃபார்முலா எழுதுகிறோம், ஜே கேப் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம், மைனஸ் சைன் போடலாம். ஸோ மைனஸ் இஇ பை எம் அப்படின்றது ஆக்சலரேஷன். அண்ட் தென் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணோம். வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஈக்குவேஷன் V ஈக்குவல் டு U ப்ளஸ் ஏடி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நம்ம ப்ளஸ் 1லேயே பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து U அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தட் எலக்ட்ரான் V0 I கேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஏ வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம், மைனஸ் இஇ பை எம் இன்ட்டு டி, டைரக்ஷன் வந்து ஜே கேப் யூனிட் வெக்டர். அண்ட் தென் V equal to V0 I cap minus EE by M into T J cap அப்படி நம்ம எழுதுறோம். இந்த மைனஸ் வந்து முன்னாடி போட்டு எழுதுறோம். This is the velocity of that electron அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து பொசிஷன். பொசிஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து அதுவும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், S equal to UT plus of AT square என்ற ஒரு ஈக்குவேஷனில் எஸ்ன்றது வந்து ஆர், பொசிஷன் வெக்டர் ஆர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு U வேல்யூ நமக்கு V0 இன்ட்டு டி அப்படியே போட்டுக்கிறோம், ஐ கேப் ப்ளஸ் ஆஃப் அப்படியே எடுத்துக்கிறோம். ஏ வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் அ மைனஸ் இஇ பை எம் இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம் இன்ட்டு ஜே கேப். ஸோ V0 டி ஐ கேப் இந்த மைனஸ் சைன் முன்னாடி போட்டுக்கிறோம், மைனஸ் 1/2 இஇ பை எம் டி ஸ்கொயர் ஜே கேப். இதுதான் அதனுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய பொசிஷன் வந்து இந்த ஃபார்முலா வச்சு பொசிஷன் கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். Question number 7. A closed triangular box is kept in an electric field of magnitude E equal to 2 × 10⁻³ Newton Coulomb inverse as shown in the figure.
Correlate the electric flux through the vertical rectangular surface, B slanted surface and C is the entire surface. So ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் என்னன்னு பார்த்தலாம். E equal to 2 into 10 power 3 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் வலிமையுடைய மின் புலம் ஒன்றில் மூடப்பட்ட பரப்புடைய முக்கோண பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதில் நெடுக்கை திசையில் அமைந்த செவ்வக பரப்பு, சாய்வான பரப்பு மற்றும் மொத்த பரப்பு ஆகியவற்றை கடக்கும் மின்பாயத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ க்ளோஸ்டு ட்ரையாங்குலர் பாக்ஸ். இதுதான் வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ரையாங்குலர் பாக்ஸு. இதில் வந்து அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. E equal to 2 into 10 power 3 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸில் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், அண்டு ஸ்லாண்டட் சர்ஃபேஸில் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், டோட்டலாக தட் இஸ் என்டையர் சர்ஃபேஸில் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. நெடுக்கை திசையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சாய்வான பரப்பில், மூணாவது வந்து மொத்த பரப்பில் மின் பாயம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். ஸோ வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் தான் வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ். இந்த வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸில் அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இன்டு டிஎஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இங்கே வெர்டிகல் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அதனுடைய சர்ஃபேஸுக்கும் அந்த ஏரியாவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோவாக இருக்கும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் அ காஸ் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இன்டு டிஎஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இஸ் எ கான்ஸ்டன்ட் அண்ட் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம எப்படி எழுதலாம், டிஎஸ்ஸை வந்து ஏரியா, ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து எஸ். ஸோ நமக்கு வந்து ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இங்கே ரெக்டாங்குலர் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி. இங்கே எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 5 அண்டு லென்த்து வந்து நம்ம பிரெத்து ஆர் லென்த்து 5 into 15 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இ வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 into 10 power 3, எல் வேல்யூ 5 into 10 power minus 2 எடுத்துக்கிட்டா பி வேல்யூ 15 into 10 power minus 2. therefore 2 into 5 10, 10 into 15 150 into இங்கே வந்து 10 power minus 2 இருக்குது, இங்கே 10 power minus 2 இருக்குது. ஸோ 10 power minus 4, இங்கே ஒரு ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ 10 power minus 1 வரும். ஸோ 150 into 10 power minus 1 ஆர் 10 power minus 1ன்றது இந்த 1/10 எழுதலாம். ஸோ தட் இஸ் 1/10 10 டிவைட் பண்ண 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்லாண்டட் சர்ஃபேஸில் வந்து அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் அப்படின்னும் போது இந்த சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சாய்வாக இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் தான் ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேமாக தான் இருக்கும். பட் அதையும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் வந்து ஏபி அண்டு சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸை தான் தனியாக டயக்ராம் போட்டிருக்கேன். தட் இஸ் ஏபி. இந்த ஸ்லாண்டட் சர்ஃபேஸை நம்ம ஏபிசி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து ஏபிசி அப்படின்றது வந்து ஒரு ட்ரையாங்குலர் அப்படின்னும் போது அதனுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது, நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதை வந்து 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி, இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், நமக்கு இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ இன்டு டிஎஸ் காஸ் தீட்டா ஃபார்முலா. இதில் வந்து நமக்கு டிஎஸ் வேல்யூ வந்து ஸ்லாண்டட் சர்ஃபேஸ்னுடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம அதிலிருந்து நம்ம எக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ sin 30. ஸோ நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம sin அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். sin அப்படின்னும் போது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனிஸ். ஓகே, ஸோ ஹைப்போடெனிஸ் நமக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் 5 into 10 power minus 2 மீட்டர்னு எழுதலாம். ஸோ sin 30 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இந்த எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா sin 30 டவுனில் வரும், தட் இஸ் டிவைடில் வரும். ஸோ 5 into 10 power minus 2 divided by 1/2 வரும். ஸோ இந்த 2 மேலே போகும்போது 5 into 2 10 into 10 power minus 2 மீட்டர், தட் இஸ் எக்ஸ் வேல்யூ. ஸோ இப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎஸ், ஸோ அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ்
ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது integral of ds is equal to L into x. L வந்து நமக்கு 15 into 10 power minus 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 into 10 power minus 2. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 150 into 10 power minus 4 மீட்டர் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi equal to closed integral of E into ds cos theta. ஸோ E கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். closed integral of ds into cos theta. ஸோ இந்த டயக்ராமில் வந்து நமக்கு cos theta பார்த்தீங்கன்னா that is a 60 degree. இந்த ஸ்லாண்டர்டாக இருக்கும்போது அதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 degree. ஸோ that is a theta is equal to 60 degree. அப்படி இருக்கும்போது ஸோ cos 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 தான் வரும். cos 60 ஆல்சோ 1/2 நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து E வேல்யூ 2 into 10 power 3 போடுறோம். ds வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் 150 into 10 power minus 4 கால்குலேட் பண்ணோம். cos 60 வந்து 1/2 போட்டுக்கிட்டோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 கேன்சல் ஆகிடும். 150 into 10 power minus 4 plus 3 வருது. 10 power minus 4 plus 3 minus 1. ஸோ 150 into 10 power minus 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலோம் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு போன அந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் என்ன கிடைச்சதோ அதே தான் நமக்கு வந்து இந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் என்ன வேல்யூ கிடைச்சதோ அதே தான் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸ்லையும் கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து என்டையர் சர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்டையர் சர்ஃபேஸ் அப்படின்னும் போது தட் இஸ் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ என்டையர் சர்ஃபேஸ் போது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னும் போது அங்கே உள்ள வந்து எப்படி இருக்கும் தட் நெட் சார்ஜ் இஸ் 0 இருக்கும். நெட் சார்ஜ் வந்து 0. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ 0. ஸோ தட் இஸ் அ பை ஆல்சோ 0. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ 0 அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் 8th question. The electrostatic potential is given as a function of x in the figure A and B. Calculate the corresponding electric field in the region A, B, C and D. Plot the electric field as a function of x for the figure B. ஸோ தமிழ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொலைவு x இன் சார்பாக நிலை மின்னழுத்தம் அறியப்பட்டுள்ளது. படம் ஆ. A, B, C மற்றும் D ஆகிய பகுதிகளின் மின்புலம் E இன் மதிப்பினை கணக்கிடுக. படம் ஆ விற்கு தொலைவு x சார்பாக மின்புலத்தின் மாறுபாட்டை வரைக. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ நமக்கு ஒரு 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் x ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் எக்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த x அண்ட் v-க்குள்ள அந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஒவ்வொரு ரீஜியன்லையும். ஸோ தட் இஸ் A ரீஜியன், B ரீஜியன், C ரீஜியன் அண்ட் D ரீஜியன். இந்த மாதிரி ஒரு எத்தனை ரீஜியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரீஜியனுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அடுத்து பி டயக்ராம்லயும் நமக்கு கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு எக்ஸுக்கும் விக்கும் உள்ள ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து நம்ம ட்ரா பண்ண சொல்றாங்க. ஓகே, பிளாட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் த ஃபிகர் பி. அதில் ஒரு கிராஃப் வந்து நமக்கு ட்ரா பண்ண சொல்றாங்க இந்த வேலையை வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் ஏ அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் அ ஃபார்முலா E = dB by dx. நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ரீஜியன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். இந்த ஏ ரீஜியனில் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் தான் dB by dx. ஓகே, ஸோ நம்ம ஃபார்முலா மைனஸ் சைன் அப்படின்னு இருக்கு. ஸோ ரீஜியன் ஏல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ EA = -dB by dx இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரீஜியன் ஏ அப்படின்றது இதுதான் ரீஜியன் ஏ. இந்த ரீஜியன் ஏல வந்து தட் இஸ் இனிஷியல் பாயிண்ட், தட் இஸ் ஃபைனல் பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு மைனஸ் தட் இஸ் 5 இருக்கு. மைனஸ் ஃபார்முலா அப்படியே போட்டுக்காங்க. இங்கே ஃபைனல் பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன இருக்கு ஃபைனல் வேல்யூ 5 மைனஸ் இனிஷியல் வேல்யூ வந்து 8. ஸோ டிஃபரன்ஸ் என்னும்போது 5 மைனஸ் 8 போடுறோம். டிவைடட் பை சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0.2 இங்கே 0 இருக்கு. ஸோ தட் இஸ் அ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 0.2 வரும் நமக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு 5 மைனஸ் 8 மைனஸ் 3 வரும் டிவைட் பை 0.2. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வரும் மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் 3 டிவைட் பை 0.2 வரும். நமக்கு இதை நியூமரேட்டர் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது 30 டிவைட் பை 2 வரும். நமக்கு வந்து ஆன்சர் வந்து 32 டிவைட் பண்ணால் 15 வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். இது ஏ ரீஜியனில். நெக்ஸ்ட் வந்து ரீஜியன் பி அப்படின்னு பார்க்கும்போது பி ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலில் வந்து சேஞ்சஸே கிடையாது. ஸோ நம்ம 5 மைனஸ் 5 எழுதிக்கலாம்.
அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 0.2, 5 minus 5 0, therefore that region B ல வந்து அதனுடைய electric field is 0 அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். ஓகே, so next third, that is a region C அப்படின்னு பார்க்கும்போது C regionல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா so that is a final point வந்து பார்த்தீங்கன்னா that is a 7 இருக்கு, 7 minus 5 இருக்கு. so that is a formula minus change in potential வந்து 7 minus 5 divided by இங்க வந்து C பாயிண்ட்க்கு நேரா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா C பாயிண்ட் உடைய ஃபைனல் that is a final வந்து நமக்கு 0.6 distance to 0.4 that is a 0.2 ன்னு எழுதலாம். so minus of 7 minus 5 2 வரும் divided by 0.2, therefore இத numerator denominator 10 ஆல multiply divide பண்ணும்போது minus 20 divided by 2 ன்னு எழுதலாம். so 20 2 ஆல் divide பண்ணும்போது minus 10 volt per meter அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். so that is a region C னுடைய value. and D region ஒன்னு கொடுத்திருக்காங்க. D region பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பாயிண்ட், ஃபைனல் வந்து எவ்வளவு இருக்குன்னா நமக்கு 1 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு. இனிஷியல் வந்து இந்த பாயிண்ட் இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு. சோ மைனஸ் ஃபார்முலால மைனஸ் dv 1 minus 7 போடலாம். சோ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 0.8 இருக்கும், இங்க 0.6. so that is a 0.2 difference, that is a distance difference வந்து 0.2. so minus into minus plus 6 divided by 0.2 ன்னு வரும். so இத வந்து 10 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது 60 divided by 2 ன்னு வரும். நமக்கு 60 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 30 volt per meter அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சோ நாலு ரீஜியனையும் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கால்குலேட் பண்ணியிருக்கோம். சோ அடுத்து என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா சோ ஃபிகர் B அப்படின்னும் போது இந்த ஒரு டயகிராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயகிராம்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டயகிராம் வந்து ஃபிளாட் பண்ண சொல்றாங்க. சோ இந்த டயகிராம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் x axis கொடுத்திருக்காங்க. so what is the electric field ன்னு கால்குலேட் பண்ணலாம். so first பாத்தீங்கன்னா 0 to 30 அப்படினு இருக்கு. so நமக்கு ஃபார்முலா minus dv by dx மைனஸ் போட்டுட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ வந்து 30 மைனஸ் இனிஷியல் வேல்யூ 0 ன்னு எடுத்துக்கிறோம். so டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1. so நமக்கு என்ன வரும் minus 30 divided by 1, that is a minus 30. so அதுக்கு நம்ம ஒரு கிராஃப் என்ன பண்றோம், அதே மாதிரி x v ன்னு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன வருது நமக்கு minus 30 பிளாட் பண்றோம். இங்க minus 30 ன்னு ஒரு லைன் டிரா பண்றோம். அடுத்து ரீஜன் 2 பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க 30 இருக்கு. சோ சாரி இங்க 0, இங்க வந்து x axis டிஸ்டன்ஸ் வந்து 0 ல இருக்கு, இங்க 30 இருக்கு. இங்க எப்படி ஃபார்முலா அப்ளை பண்றோம், E = minus 0 ன்றது வந்து that is a final point, இது வந்து இனிஷியல் பாயிண்ட். சோ இனிஷியல் பாயிண்ட் வந்து உங்களுக்கு minus 30 அப்படினு போடுறோம். ஃபார்முலா வந்து நமக்கு மைனஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் வந்து minus 30 ன்னு போடுறோம். சோ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 minus 1 நமக்கு என்ன வந்து 1 வரும். சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து என்ன வரும் நமக்கு 30 divided by 1, that is a 30 volt per meter. so அப்படி என்ன வரும் minus 30 ல இருந்து plus 30 க்கு ஒரு லைன் டிரா பண்றோம். நெக்ஸ்ட் ரீஜன் 3, ரீஜன் 3 ல வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் 0 தான், ஏனா வந்து பொட்டன்ஷியல் வந்து 0 லே தான் இருக்கு. அப்ப நாங்க வந்து இங்க 0 அப்படியே டிரா பண்ணிக்கிறோம். அடுத்து fourth வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3, that is a x வந்து பாத்தீங்கன்னா that is a 3 ல இருக்கு, பொட்டன்ஷியல் minus 30 ல இருக்கு. சோ நமக்கு ஃபார்முலா மைனஸ் நமக்கு வந்து ஃபைனல் வேல்யூ வந்து -30 வருது. நமக்கு ஃபைனல் வேல்யூ -30 ல தான் இருக்கு. அப்ப -30 போட்டுக்கணும், மைனஸ் இனிஷியல் வேல்யூ 0 ன்னு போட்டுக்கிறீங்க. அப்ப என்ன வரும் minus of -30 plus 30 divided by அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 ல இருந்து 3, 4 to 3 வந்து நமக்கு டிஃபரன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1. so that is 30 divided by 1 ன்னு வரும் 30 volt per meter. so that is என்ன வரும் திரும்ப என்ன அந்த பிளாட் டயகிராம் எப்படி வருது நமக்கு திரும்ப அகைன் 30 க்கு போகுது. so அடுத்து லாஸ்ட் ரீஜன் பாத்தீங்கன்னா that is -30 ல இருந்து 5. so -30 ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 0, அந்த 5th பாயிண்ட் that is x வந்து 0. so இப்போ நம்ம ஃபார்முலா minus dv by dx மைனஸ் போட்டுக்கிறீங்க. ஃபைனல் வேல்யூ வந்து நம்ம பொட்டன்ஷியல் 0 ன்னு எடுத்துக்கிறோம். இனிஷியல் வந்து minus of -30, நம்ம ஃபார்முலா வந்து டிஃபரன்ஸ் போடும்போது மைனஸ், அதோட வேல்யூ -30. so minus of minus plus ஆயிடும். அண்ட் அகைன் வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அதனால -30 divided by இங்க வந்து 5. இந்த ரீஜன் வந்து இங்க லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் 5 to 4 அப்படினா 1 ன்னு வரும். so -30 divided by 1 -30. so என்ன ஆகும், அங்க நமக்கு டிரா பண்ண டயகிராம் இங்க அகைன் என்ன ஆகும், that is a -30 க்கு வரும். ஓகே, so this is a செகண்ட் டயகிராம் வச்சு நம்ம ஒரு கிராஃப் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பிளாட் பண்றோம். ஓகே, next question, ninth question. A spark plug in a bike or a car is used to ignite the air fuel mixture in the engine.
It consists of two electrodes separated by a gap of around 0.6 millimeter gap as shown in the figure. To create the spark, an electric field of magnitude 3 into 10 power 6 volt per meter is required. A. What potential difference must be applied to produce the spark? B. If the gap is increased, does the potential difference increase, decrease or remains the same? C. Find the potential difference if the gap is 1 millimeter. So இந்த கொஸ்டின் தமிழ் வந்து ரீட் பண்ணிடலாம். மோட்டார் வண்டி அல்லது மகிழுந்து உள்ளிட்ட வாகனங்களின் எந்திரத்தினுள் காற்று எரிபொருள் கலவையை பற்ற வைக்க பயன்படும் அமைப்பே பொறி செருகி ஸ்பார்க் பிளக். அதில் 0.6 மில்லிமீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு மின்முனைகள் இருக்கின்றன. தீப்பொறியை ஏற்படுத்த 3 into 10 power 6 volt per meter வலிமை கொண்ட மின்புலம் தேவைப்படுகிறது. எனில் தேவைப்படும் மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? இடைவெளியை அதிகரித்தால் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்குமா, குறையுமா அல்லது மாறாமல் இருக்குமா? இடைவெளி 1 மில்லிமீட்டர் எனில் மின்னழுத்த வேறுபாட்டை காண்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பார்க் பிளக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்பார்க் பிளக்ல வந்து 2 எலக்ட்ரோட்ஸ், ஸோ 2 மின் இருமுனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மின் இருமுனையில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுத்தா தான் அங்கே ஒரு ஸ்பார்க் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானுடைய கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.6 மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மில்லிமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம், 0.6 into மில்லிமீட்டர் 10 power minus 3 போட்டு மீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 6 into 10 power minus 4 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கேப் 0.6 மில்லிமீட்டராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 into 10 power 6 volt per meter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த எலக்ட்ரோடுக்கு பிட்வீன் கேப்பில். அண்ட் தென் நம்ம கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா, இந்த எலக்ட்ரானுடைய கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து இன்கேஸ் அதனுடைய டிஸ்டன்ஸ், அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா டி வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டராக இருக்கும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ பார்க்கலாமா சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா தட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபார்முலா இருக்க தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் E ஈக்குவல் டு V டிவைடட் பை D. ஸோ V ஈக்குவல் என்ன வரும், E இன்ட்டு Dன்னு வரும் நமக்கு. ஸோ E வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 3 into 10 power 6, D வேல்யூ கொடுத்துருக்காங்க 6 into 10 power minus 4. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 3 into 6 18 into 6 minus 4 10 power 6 10 power minus 4 plus 2 வரும். ஸோ 18 into 10 power 2. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், 10 square 100. ஸோ 100 into 1800 வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். செகண்ட் கொஸ்டின், இப் த கேப், அதாவது அந்த கேப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் பண்ணி ஆகணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் த கேப் இஸ் D increases, potential difference increases, work is done against the attractive force. So that is a V is directly proportional to dx. So நம்ம dx increase பண்ணா potential difference வந்து அதுவும் நமக்கு increase தான் ஆகும். Okay, so third question என்ன கொடுத்திருக்கானா, in case இந்த D value வந்து நமக்கு வந்து 1 மில்லிமீட்டரா இருந்தா, so 1 into 10 power minus 3 மீட்டரா இருந்தா அதனுடைய potential difference என்னன்னு கேக்குறாங்க. So V equal to E வேல்யூ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க 3 into 10 power 6, D வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டர். ஸோ 1 into 10 power minus 3 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3 into 1 3 தான், 10 power 6 10 power minus 3 என்ன வரும்னா 10 power 3 வரும். ஸோ 3 into 10 power 3 1000. ஸோ 3 into 1000 3000 வோல்ட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1800 வோல்ட் வருது. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் வந்து நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். தேர்டு வந்து அதனுடைய D வேல்யூ 1 மில்லிமீட்டராக இருந்தால் அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து V ஈக்குவல் டு 3000 வோல்ட்டாக இருக்கும். ஓகே.